Vanakkam, I am RAJI SUBRAMANIAN, Managing Director of SSV Academy. So, இன்னைக்கு Let's Win TV viewers-காக Easy English-ல நான் present பண்ணக்கூடிய ஒரு conversation உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க இந்த conversation-ஐ நீங்க learn பண்ணதுக்கு அப்புறமா நீங்க think பண்ணி பாப்பீங்க. See, ஒரு சின்ன conversation இத கூட நம்ம வந்து இவ்ளோ நாள் தெரியாம இருந்துச்சு. இந்த ஈஸி இங்கிலீஷ் மூலமா லெட்ஸ் வின் டிவி மூலமா நம்ம கத்துக்கிட்டோமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா நிறைய டைம்ல இது யூஸ் ஆகக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஆனா இது வரைக்கும் நீங்க இந்த क्वेश्चனை யார்கிட்டயும் கேட்கணும்னு நினைச்சா கூட உங்ககிட்ட அந்த வேர்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஒரு சிச்சுவேஷன் பார்க்கலாம். லைக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க. உங்களோட டியர் ஃப்ரெண்ட் அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டோட பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இதுதான் உங்களோட சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷனில் என்னன்னா அந்த ஃப்ரெண்டோட ஏஜை கேட்கணும். நீங்கள் அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க. ஏன்னா அவங்க அன்னோன் பர்சன், அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் பேச முடியாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க அவளுக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க. அதுலேயே ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்களா? என்ன மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க? உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு எப்படி கொஸ்டின் கேட்பீங்க? ஸோ தெரியலனா கூட இன்றைக்கி கற்றுக்கோங்க. என்னன்னா உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு டைரெக்டாக இந்த கொஸ்டினை ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்குறப்போ ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஹவு ஓல்ட் ஆர் யூ, ஹவு ஓல்ட் ஆர் யூ. ஸோ எப்படி கேட்க போகிறீங்க? உங்களோட ஏஜ் என்னன்னு ஒரு பர்சனை டைரெக்டாக கேட்கணுன்னா வாட் ஏஜ் அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஹவு ஓல்ட் ஆர் யூ. ஸோ ஹவு ஓல்ட் ஆர் யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ எம் டைப் ஆஃப் சென்டென்சஸை மாற்றி போட்டு யூஸ் பண்ணிங்களா? அதே மாதிரி இங்கேயும் யூ ஆர் அப்படிங்கிறத ஆர் யூ அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க. ஸோ ஹவு ஓல்ட் ஆர் யூ. இப்போது அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு லேடின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவளோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறீங்க. அப்போ என்ன மாதிரி சேஞ்சஸ் கொடுப்பீங்க? என்ன மாதிரி சென்டென்சஸை ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஹவு ஓல்டு வந்து காமன், இதுக்கும் அதுதான் வரப்போகுது. இதுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய சென்டென்சஸ்க்கும் அதுதான் வரப்போகுது. ஸோ ஹவு ஓல்டு காமன், ஹவு ஓல்டு இது காமன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு கேர்ள் இல்லை ஒரு லேடி இவங்களெல்லாம் பற்றி பேசுகிறப்போ ஷீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ இந்த இடத்துல ஷீ போட்டாச்சு. சப்போஸ் ஹீயாக இருந்தால் ஹீ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பையனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிங்க, அந்த பையனோட ஏஜ் தெரியணும் அப்படின்னா ஹீ. ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் ஒரு கேப் வருது, இதில் என்ன யூஸ் பண்ணலாம்? வெரி குட். ஸோ ஒரு சிங்குலர் பர்சனை பற்றி பேசுகிறீங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறீங்க. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹவு ஓல்ட் இஸ் ஷீ, ஹவு ஓல்ட் இஸ் ஹீ. ஸோ இதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கான்வர்சேஷனை யார் கூட வேணாலும் பண்ணலாம். உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கணுன்னா ஹவு ஓல்ட் ஆர் யூ. சப்போஸ் இது ஒரு பொண்ணோட ஏஜை டைரெக்டாக கொஸ்டின் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட மூலமாக நீங்கள் அந்த ஆன்சரை எதிர்பார்க்குறீங்க. ஸோ அப்போ ஹவு ஓல்ட் இஸ் ஷீ. இல்லை அந்த கேர்ள் இல்லை பாயாக இருக்கான், அப்போ எப்படி கொஸ்டின் கேட்கணும்? ஹவு ஓல்ட் இஸ் ஹீ. ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் இந்த கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒரு இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எங்கே போய் சர்ச் பண்ணுவீங்க? கூகுளில் சர்ச் பண்ண முடியுமா? இல்லை வாட்ஸ்அப்பில் சர்ச் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸு. அதெல்லாம் கேட்கறதுக்கு பயந்துட்டு நீங்கள் அப்படியே அதை வந்து தமிழில் பேசிட்டு வந்துடுறீங்க. இந்த தமிழ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கிற இந்த லெட்ஸ் வின் டிவி ஈஸி இங்கிலீஷ் எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சுச்சுவேஷன் உங்களை தேடி வராது. இந்த சுச்சுவேஷனை நீங்களாகவே அமைச்சிட்டு இன்னைக்குள்ளே இந்த கான்வர்சேஷனை பண்ணி பாருங்கள். இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வின் டிவியை கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.